வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்பூரவள்ளி தழையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ கற்பூரவள்ளி தழை இருக்குங்க இல்லையா, அது வந்து 4 அல்லது 5 இலைகளை வந்து பெரியவர்கள் நன்றாக கழுவி அப்படியே மென்று சாப்பிட்லாம், அல்லது தண்ணீரில் கொதிக்க வைத்து தேநீர் போல் கற்பூரவள்ளி டீ போல் வந்து குடிக்கலாம். இப்போ நீங்கள் கற்பூரவள்ளி பார்த்தீங்கன்னா அந்த கொதிக்கக்கூடிய நீரில் கற்பூரவள்ளி இலைகளை போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா கூட மூக்கடைப்பெல்லாம் உடனே உங்களுக்கு வந்து நீங்கும். ஸோ அந்தளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து இந்த கற்பூரவள்ளி இலைகள் இருக்குங்க. அதெல்லாம் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சுவாச பாதை கோளாறுகள் மற்றும் சளி இருமல் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுடைய சுவாச மண்டலமே பலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கொள்ளலாங்க. கற்பூரவள்ளியினுடைய மிக முக்கியமான பயனே சுவாச கோளாறுகளை சரி செய்வது தான். சளி மற்றும் இருமல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ கற்பூரவள்ளி இலை சாறு ஒரு சிறந்த எக்ஸ்பெக்ட்ரண்ட் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட்ரண்ட்டாக செயல்படுதுங்க. ஸோ இது வந்து நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய சளிகளை வந்து நீர்த்து போக செஞ்சு எளிதாக வெளியேற்ற உதவக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பெக்ட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்துமா மற்றும் சைனஸ் பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ச்சி, அதாவது பிரான்சிட்டிஸ் மற்றும் சைனஸ் தொந்தரவுலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கற்பூரவள்ளி இலையை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மூச்சு பாதைகளில் இருக்கக்கூடிய வீக்கமெல்லாம் குறைந்து சீராக நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போ சளி, தொண்டை கரகரப்பு, இருமல், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய காய்ச்சல் இதெல்லாமே உங்களுக்கு நீங்கி சுவாச பாதையை கிளீன் ஆகி ஒட்டுமொத்த நுரையீரல் ஆரோக்கியத்தையும் சுவாச மண்டலத்தையுமே பலம் பெற வைத்துக் கொள்வதற்காமே கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தலாங்க. செரிமான மண்டலத்தை சீரமைக்கிறதுக்கு கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கொள்ளலாங்க. வயிற்று உபாதைகளுக்கு கற்பூரவள்ளி இலைகள் உடனடி நிவாரணம் தரும். செரிமானத்தை கற்பூரவள்ளி இலை உங்களுக்கு வந்து தூண்டும். கற்பூரவள்ளி இலை சாறு உமிழ்நீர் மற்றும் செரிமான அமிலங்களினுடைய சுரப்பை அதிகரித்து பசியின்மையை உங்களுக்கு போக்கும். இதனால் சரியான நேரத்தில் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நீங்களும் அளவான அளவுக்கு உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வீங்க. இப்போ வயிற்று உப்புசம் மற்றும் வாயு தொல்லையெல்லாம் நீங்கள் கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்காது. சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் வயிற்று உப்புசம் அல்லது வாயு தொல்லை ஏற்படும் போது கற்பூரவள்ளி இலை சாற்றை நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிறு உங்களுக்கு லேசாகும். குடல் புழுக்களை அளிக்கக்கூடிய தன்மையுமே இந்த கற்பூரவள்ளி இலைக்கு வந்து உண்டு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை ஒழிஞ்சதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த அந்த வயிறு குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையுமே பலப்படுத்தக்கூடியதாக தான் கற்பூரவள்ளி இலை வந்து இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கலாம். அதாவது இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். கற்பூரவள்ளியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ இந்த சத்துக்களுமே நிறைந்திருக்குங்க. ஸோ இது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை வந்து உற்பத்தி செஞ்சு உடலை தாக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளுக்கு எதிராக போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குது. தொற்று நோய்கள் எளிதில் அண்டாமல் உடலுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். அதனால் அந்த இயற்கையான பாராசிட்டமலாக அந்த கற்பூரவள்ளி நமக்கு வந்து செயல்படும். காய்ச்சல் இருக்கும்போது கற்பூரவள்ளி இலைகளை வந்து கொதிக்க வைத்து கஷாயமாக்கி குடித்தோம் அப்படின்னா அது உடலில் இருக்கக்கூடிய வியர்வையை வந்து உடலில் வியர்வையை உண்டாக்கி காய்ச்சலை குறைக்கும். இப்போ காய்ச்சல் நேரத்தில் ஏற்படக்கூடிய சோர்வு மற்றும் கை கால் அசதி எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கற்பூரவள்ளி இலை கொண்டிருக்கிறதுல உடல் வலிகளுக்கு இயற்கையாகவே நிவாரணம் அளிக்கக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலை வந்து நமக்கு வந்து செயல்படுங்க. சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் கற்பூரவள்ளி இலையை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. சிறுநீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்யுது அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலை வந்து ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி, டயூரிக்காக செயல்படுது. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள், அதிகப்படியான உப்பு மற்றும் நீரை வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் சிறுநீரகங்களினுடைய வேலை பளு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனுடைய ஆரோக்கியம் மேம்படும். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி கழிவுகள் உங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் வழியாக வெளியேற்றப்பட்டுவிடும். கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். அப்போ நச்சுக்களை வந்து வெளியேற்றி கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவும் உருவாகாமல், இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கற்பூரவள்ளி இலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தோல் நோய்கள் மற்றும் பூச்சிக்கடிகள் இருந்து விடுபடுவதற்கு கற்பூரவள்ளி இலைகளை பயன்படுத்தலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கற்பூரவள்ளியில் வந்து கிருமி நாசினி பண்புகள், ஆன்டி
செப்டிக்காக இது வந்து செயல்படக்கூடியதாக இருக்குது. ஸோ பூச்சிக்கடி உங்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், பூச்சிகள் கடித்த அந்த இடத்துல கற்பூரவள்ளி இலையை கசக்கி தடவுனீங்க அப்படின்னா விஷம் மொய்வதோட அரிப்பு மற்றும் வீக்கம் அதெல்லாமே உங்களுக்கு இருந்தாலுமே உடனே வந்து குறையும். சரும தொற்றுகள் ஏதாவது இருக்குது, அரிப்பு, சொறிசிறங்கு, படை, தேமல், பூஞ்சை தொற்றுகள், அதாவது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் நீங்கள் கற்பூரவள்ளி இலை சாற்ற தடவி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து நீங்கள் கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்திக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.